ரஜினின்னு சொன்னோடனே உனக்கு ஃபேவரட் டைலாக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லு. எனக்கு அந்த படம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சார் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய டைலாக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு டைலாக் தான் சார் எனக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கோச்சடையானில் ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்கில் எண்டில் சின்னதாக ஒரு போர்ஷனாக சொல்லியிருப்பார், நண்பா எல்லாம் கொஞ்சம் காலம் எல்லாமே கொஞ்ச காலம் தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த டைலாக் எனக்கு நீ எல்லாருமே இந்த டைலாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அதை நம்ம பார்க்குறப்படி எப்படி இருக்கும்னா, எல்லாம் அனுபவிச்சவன் சொல்கிறான்டா கேட்டுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படங்கள் எல்லாமே அவர் சொல்ற டைலாக் எல்லாமே நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா சில விஷயங்கள்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷனை நம்ம யோசிப்போம். நம்மளால அன்னைக்கு எல்லா டைலாகும் யோசிச்சுக்க. இது பேட்டையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அண்டே கணிதா ரஜினி சார் மாதிரி. பேட்டையில சிம்பிளா கஷ்டப்பட்டு டைலாக் சொல்றது இல்லை, ஒரு சீனை சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாரு. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காது, எல்லாருக்கும் ஆமா சார் கரெக்ட் சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூலியில ஒண்ணு வந்தது, அது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பறக்குது விசிலு. ரஜினி சார் பிரேக்கப் ஆன பசங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லிட்டாரா, இனிமே இதுதான்ங்கிற மாதிரி பசங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சு கஷ்டப்பட்டு எழுதுற டைலாக்லாம் இல்லை, போற போக்குல ஃப்ளோவா சொல்லிட்டு போற டைலாக். அதுவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் அந்த இது எப்படி இருக்கு அப்படிங்கிற டைலாக். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இப்போ நீ சொன்ன கூட ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ரஜினியோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். இது வந்து லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமானா பெருசா இல்லை. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா, ஓகே சார், ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஆக்சுவலா எல்லாத்துக்கும் இப்படி ஒரு டைலாக் அவர் பேசுனதுல வந்து பிடிக்கும். எனக்குலாம் சம்பந்தமே இல்லை இந்த டைலாக் ஏன் பிடிக்குதுன்னே தெரியாம. சந்திரமுகி கிட்ட பேசுவாரு, அந்த ஏய் துர்கா அந்த அது பேரோட கனெக்ட் இல்ல இல்ல அதோட நீ அப்பதானே வரேன்னு சொல்லி துர்காஷ்டமிக்கு வந்து சம்திங் அது சொல்லுவாரு. அப்பதானே நீ வரணும், இப்ப எதுக்கு நீ வந்து அவர் டெரராசம் பேசிருப்பாரு. ஆமாடா அந்த பேய் வந்து அதுல யோசிக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டைலாக் இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிக்கும்.